அம்மாடி மகி, மகி, அம்மாடி கண்ணை திறந்து பாருமா மகி, அம்மாடி, அம்மா மகி, அம்மா மகி, அம்மாடி, அம்மாடி, அம்மா, அம்மாடி மகி, கண்ணை திறந்து பாருமா, கண்ணை திறந்து பாருமா மகி, 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 மகா, மகா, மகா. ப்ளீஸ் சார், நான் பேசுறேன். அவங்க யாரா இருந்தாலும் பேசுறேன். ப்ளீஸ் கம். இட் இஸ் வெரி அர்ஜென்ட் சார். ப்ளீஸ் கம் now. யா. ஏதாவது தெரிஞ்சுதா மாப்ள? அதம்மா டாக்டர்ஸ் பாக்குறாங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் சத்தமா அவளை கூப்பிட்டதுனால சந்தோஷமா ஓடி வந்து தடுமாறி கீழே விழுந்துட்டா. என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். நான் தான் காரணம். கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஜாதகத்தை நான் சரியா பார்க்காம விட்டுட்டேன். நீங்க என்ன பேசுறீங்க? ராஜ் கொஞ்சம் அமைதியா சும்மாரா. அது ஜாதகத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உங்க பொண்ணு 1 மாசத்துல சிரிச்சு உங்க முன்னாடி வந்து நிப்பா. அதுக்கு நான் பொறுப்பு. இல்ல மாப்பிள்ள, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க முதல்ல அழுகிய நிப்பாட்டுங்க. ஏன் எங்களுக்கு இல்லையா கவலை? இல்ல மாப்பிள்ள, என் பொண்ணோட இந்த நிலைமைய பார்த்து நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து வெளில போயிடுங்க. என் பொண்டாட்டியை எனக்கு எப்படி காப்பாத்தணும்னு நல்லாவே தெரியும். நீங்க கிளம்புங்க. தேவை இருந்தா நானே உங்களை கூப்பிடுறேன். டேய் அங்கிள், அங்கிள் வாங்க, அங்கிள் வாங்க, வாங்க, நான் சொல்றேன்ல வாங்க. அங்கிள், நாங்களும் டாக்டர்ஸ் தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். நீங்க வாங்க, நான் கேப் புக் பண்ணி தரேன். டாக்டர் வர்மா வந்துட்டாரு சார். நீ படிச்சு பாஸ் பண்ணி வந்தியா இல்ல ரெக்கமெண்டேஷன்ல வந்தியா? சார் நான் கேட்டேன் சார், பிரெக்னென்ட்டானு. இல்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் பிளட் எடுத்தேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க டாக்டரோட ஏய், வைஃப். கெட் அவுட். முதல்ல வெளில போ. உட்கார் ராஜ், உட்கார். இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐம் சாரி ராஜ். மகதி இஸ் நோ மோர். ராஜ், கண்ட்ரோல் ப்ளீஸ், ப்ளீஸ். உனக்கு தெரியுமான்னு தெரியல, ஷி இஸ் பிரெக்னென்ட். அவ பிரெக்னெண்டா இருந்தும் பிளட் டொனேட் பண்ணதுனால தான் உடம்பு வீக் ஆகி மேல இருந்து கீழே விழுந்துட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ராஜ். சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நான் அப்போவே மேடமை கேட்டேன் சார். அவங்க எதுக்குன்னு கேட்டாங்க. நான் கேட்டதுக்கு அவங்க ப்ரெக்னென்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். இட்ஸ் ஓகே பல்லவி.
உன் தப்பு எதுவும் இல்லை. நம்மளாம் எத்தனை சாவ பக்கம் ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்போம் இந்த ஃபீல்டுக்கு. ப்ளீஸ் டோன்ட் ஃபீல். அவ ஏன்டா போய் சொல்ல போறா? பிரெக்னெண்டா இருந்தும் கூட மாயாவை காப்பாற்றணும்னு நினைச்சிருக்கா. ஆனா அவளுக்கே இப்படி. மகதி வாழணும்டா. என் மகதி வாழணும்னா அதுக்கு நம்ம மாயா குணமாகணும்டா. மகதி நினைச்ச மாதிரி நடக்கணும். இன்னும் சில நிமிஷத்துல மகதியும் மாயாவும் ஒன்னாக போறாங்க. அவகிட்ட இருக்கிறத மாயா இழந்ததும் தன்கிட்ட இருந்ததை மகதி கொடுக்கறதும் இது முதல் தடவை இல்ல. இந்த கதைக்கு அஸ்திவாரம் போட்ட தேதி மார்ச் 30, 2004. எங்க இருந்தோ வந்து அவங்களோட திறமைய காமிச்சு நிறைய பேரு பரிசு ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் கூட 20 குழு உறுப்பினர்கள் இந்த நாடக போட்டியில கலந்துக்க போறாங்க. இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா 2 குழு உறுப்பினர்கள் சீதா சுயம்பரம் நாடகத்தையே எடுத்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேர்ல யாரு ஜெயிக்க போறாங்க, யாரு தோக்க போறாங்க அப்படின்னு நம்மளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். என்ன, ரெடியா? எங்க போன? இங்கதான். நல்லா பண்ணணும், சரியா? சரி. டைலாக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டைலாக்ஸா? சுயம்பரத்துல சீதா என்ன பண்ணா பெருசா? வேற எல்லாம் சொடக்கு போட்டுட்டு இருக்கதை தவிர? ஏய், ராமர் வில்ல எடுத்தப்போ சீதா எதுவும் பண்ணாம இருந்தாலும் அத சீதா சுயம்பரம் தான் சொல்லுவாங்க. ம்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அங்க இருக்கால அந்த பொண்ணுதான் இன்னொரு சீதாவா. சீதா? ம். உன் பேர் என்னம்மா? மாயா பெர்னாண்டஸ் ஆண்டி, தெரசா ஆர்ஃபனேஜ். எந்த ஊரு? கோயம்புத்தூர் ஆண்டி. எதுக்கு அழுதுட்டு இருக்க? இது வரைக்கும் நான் ரெடி ஆகிட்டு இருந்தப்ப என் காஸ்டியூம் பேக்கை யாரோ திருடிட்டாங்க. என் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போயிடுச்சு. ஐயோ. ம்? ரெண்டு சீதாவும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. மகதி. ஹலோ சார், மாயா மேடம் கோமால இருந்து கியூர் ஆயிட்டாங்க சார். ஓகே, 10 minutes வந்துடுறேன். வெல்கம் பேக். தேங்க்யூ. சத்யா எங்க? சத்யா வந்துட்டு இருக்கா. அப்போ மகதி? கேட்டுட்டே இருக்கேன், எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. Maya, don't panic. Everything will be all right.